ஹாய், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ திடீர்னு எனக்கு என்னன்னா ரொம்ப வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. கொஞ்ச நாளாவே எனக்கு ஒரு மாசம் ஒரு 2 கிலோ 3 கிலோ இந்த மாதிரி கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப திடீர்னு சடனா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, 10 வருஷத்துக்கு முன்னாடி பேக் எப்படி இருந்தனோ அதே மாதிரி 10 வருஷம் கழிச்சு எனக்கு ரொம்ப வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்கு. ஆனால் எப்படி இப்படி வெயிட் கம்மியானே அப்படிங்கிறது எனக்கே தெரியல. நான் எதுவுமே கடைப்பிடிக்கல, நான் எதுவுமே செய்யலை. பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தமாகவே வெயிட் கம்மி ஆயிட்டேன். என்ன நடக்குது, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. லைட் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் கெயின் சீக்கிரமாக ஆன மாதிரி வெயிட் லாஸும் சீக்கிரம் ஆகுமா, இல்லை மன ரீதியாக எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கிறனால இப்போ டக்குன்னு வெயிட் லாஸ் ஆச்சா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, கஸ்டமரே, என்ன கையுமா ரொம்ப வெயிட்டு கம்மியாகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15 நாளாக நான் ஒழுங்காக தூங்கவும் இல்லை, சரியாக சாப்பிடவும் இல்லை. அதனாலயா என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. திடீர்னு இப்படி ஒரு வெயிட் லாஸ் சத்தியமாக நான் எதிரே பார்க்கல. சரிங்களா, இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு என்னாலேயே ஆச்சரியப்படுறேன். ஏன்னா நம்ம எப்பயுமே சுடிதார் வேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு சுத்தமாக அதை நான் கண்டுக்கவே இல்லை. ஆனால் நம்மளுக்கு வெயிட் கம்மி ஆயிருக்குங்கிறத மட்டும் நான் உணர்ந்தேன். ஆனால் இவ்வளோ வெயிட் கம்மியாயிருப்பேன் அப்படிங்கிறது சத்தியமாக என்னால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பவே முடியல. இதே ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நான் இதே மாதிரி வேர் பண்ணி போட்டிருந்தேன். அப்பயும் ஓரளவுக்கு இருந்துச்சு. யாரோ வெயிட் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க, பாவம் அவங்களுக்குலாம் கம்மியாகாமல். ஸோ எனக்கு கம்மியாயிடுச்சு. ஹெவி ஒர்க்கும் பண்ணலை இந்த டைம். பார்லர்லேயும் பெருசாக எனக்கு வேலை இல்லை. எனக்கு சாரி கட்டினாவே ஒரு வெளியே எல்லாரும் கேட்பாங்க, வேற பார்த்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஏன் இந்த மாதிரி ஆகிட்டேன்னு ஃபஸ்ட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ இன்னும் பார்த்தா இந்த மாதிரி எனக்கு என்னன்னு தெரியல, உத்திராட்சை போட்டோன்னா இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகுமா இல்லை என்ன காரணத்துக்காகன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் ஏதோ சம்திங் நடந்திருக்கு. ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருக்கேன். போய் பார்த்தேன்னா ரொம்ப எனக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரீசன்ட் டேஸில் என்னை பார்த்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, ஏன் இவ்வளோ வெயிட் கம்மியாயிட்ட அப்படிங்கிற மாதிரி, சாப்பிட்றியா இல்லையா, தூங்குறியா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு அப்போ தெரியல. ஆனால் இப்போ உணர்றேன், இப்போது ரொம்ப கம்மியாயிட்டேனான்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, இல்லைன்னா என்னோட நிலமை தான் நடக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் கம்மியாகிற பற்றியெல்லாம் இல்லை, உள்ளே ஏதாச்சும் பிரச்சனை இது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக சொல்கிறேன். எல்லோரும் சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோங்க. நம்ம உடம்பு நல்லா இருந்ததும் யாரையும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. சாப்பிட்டு நல்லா தூங்கலின்னா இந்த மாதிரி உடம்பு ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். தயவு செய்து நல்லா தூங்குங்க. மெயினாக தூக்கம் தான் முக்கியம். சரிங்களா, இல்லைன்னா நம்ம உடம்பு இப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். உடம்பு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சரியாக சாப்பிடாதீங்க, சரியாக தூங்காதீங்க. இது ரெண்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடந்துடும். ஆனால் உள்ளே இருக்கிற பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு ஸ்பால் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ நான் வெயிட் கெயின் எப்படி கம்மியானன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை பார்த்துட்டு யாரும் தூங்காமல் இதெல்லாம் இருக்காதீங்க. உடம்பு ரீதியாக